நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரியத்தில் நமக்கு தெரியும். இப்போ கூட ஒரு சில பெண்கள், வயதானவர்கள், நடுத்தர வயது உள்ளவர்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க எல்லாருமே கோயிலுக்குள்ளே போனாங்கன்னா, திருப்பலியின் போதோ அல்லது சும்மா சாதாரணமாக வேண்டுவதற்காக கோயிலுக்குள்ளே போனாலே அவங்க தலைகளை முக்காடு போட்டு மூடிக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இப்போ சமீப காலத்தில் நவீனமயத்தினாலேயோ அல்லது பெண் சுதந்திரம், பெண் உரிமை, மாடர்னிசம், ஃபெமினிசம்னாலேயோ நிறைய இந்த கொள்கைகள் உள்ள ஊடுருவி பாய இப்போ சமீபத்திய பெண்கள் முக்காடு போடுவதை நம்மால் பார்க்க முடியதில்லை. இந்த பழக்கம் அப்படியே அழிந்து கொண்டே வருகிறது. அப்போது இத்தனை வருஷம் முக்காடு போட்டிருக்கிறதுனால இந்த முக்காடு போடணும்னு பைபிள் எதாவது போட்டிருக்கா, அல்லது திருச்சபை இதை பற்றி என்ன சொல்லுது? முக்காடு போடலைன்னா அது பாவமா? எதுக்கு முதல்ல முக்காடு போடணும்? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னாக்கா, முதல்ல நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரியம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இரண்டாவதாக கத்தோலிக்க திருச்சபையின் போதனை அதிகாரம், மேஜிஸ்ட்ரியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது விவிலியம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத 3 வகையாக பிரித்து நம்ம பார்க்கலாம். முதல்ல கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரியம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும், வயதானவர்கள், நடுத்தர வயது உள்ளவர்கள் இன்னும் முக்காடு அணிகிறார்கள். அவர்கள்கிட்ட கேட்டால் தெரியும், கண்டிப்பாக அவங்களுடைய காலகட்டத்தில் எல்லா பெண்களுமே முக்காடு அணிஞ்சு தான் திருப்பலியிலையோ இல்லை ஆலயத்துக்குள்ளே செல்லும்போது வேண்டுவதற்கோ அவங்க போவாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாரம்பரியத்தில் பெண்கள் முக்காடு அணிஞ்சு கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த பழக்கம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் எவ்வளோ பழமையானது, எவ்வளோ ஓல்டானது, எவ்வளோ ஏன்ஷியன்டானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நம்மளை பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆவணங்களை நாம் தேடி படிக்க வேண்டும். உதாரணத்துக்கு த புக் ஆஃப் த போப்ஸ் அப்படின்ற புத்தகத்தை நம்ம வாசிச்சோன்னா தெரியும். இந்த புத்தகம் என்ன அப்படின்னாக்க, புனித பேதுருவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா திருத்தந்தையர்களை பற்றி தெரிந்த சரிதையை, பயோகிராஃபியை இது பதிவு செஞ்சுருக்கு. இந்த புத்தகத்தில் கண்டினியூஸாக புனித பேதுருவுக்கு அடுத்து பல திருத்தந்தையர்களை பற்றி இது ஒரு பதிவாக இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த புக்கில், த புக் ஆஃப் த போப்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்தில் புனித பேதுருவுக்கு அடுத்தபடியாக 2வது திருத்தந்தையாக இருந்த புனித லைனஸ் அவருடைய சரிதையை நம்ம வாசிச்சோன்னா இந்த புத்தகத்தில் அதில் தெளிவாக கொடுத்துருக்கிறது. லைனஸ் பற்றி அவர் என்ன யோசிச்சார், அவர் என்ன செஞ்சார் அப்படின்றத பற்றி நமக்கு பெரிதாக எதுவுமே தெரியல. ஆனால் அவர் ஒரு மறைசாட்சியாக மரித்தார், அது மட்டும் நமக்கு தெரியும். புனித பேதுருவினால் அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார், அதுவும் நமக்கு தெரியும். அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அவரை பற்றின பயோகிராஃபியில் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, அவர் கூறுகிறார், புனித பேதுரு எல்லா பெண்களும் ஆலயத்திற்குள்ளே வரும்போது தலையை முக்காடு அணிந்து மூடிக்கொள்ள வேண்டும் என்று புனித பேதுரு ஆணை பிறப்பித்ததாக புனித லைனஸ் கூறுகிறார். அதாவது கிபி 50-60களில் வாழ்ந்த 2வது திருத்தந்தையான புனித லைனஸ் நமக்கு கூறுகிறார், புனித பேதுரு பெண்கள் முக்காடு அணிய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்ததாக. அப்போ இது எவ்வளோ பழமையானது அப்படின்னு, அந்த முக்காடு அணியக்கூடிய பழக்கத்தினுடைய பாரம்பரியத்தில் இதனுடைய துவக்கம் எவ்வளோ பழமையாக இருக்கிறது அப்படின்றத நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம். சரி, புனித லைனஸை தவிர 2வது நூற்றாண்டுகளில் யாராவது இதை ஆதரித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, ரோமினுடைய புனித ஹிப்போலிட்டஸ், இவர் கிபி 100களில் வாழ்ந்தவர், 2வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் பெண்கள் முக்காடு அணிய வேண்டும் என்று இவரும் வலியுறுத்துகிறார், ஆதரிக்கிறார். அதை அறிவுரையாக நம்ம கூறுகிறார். அதே போல் 3வது நூற்றாண்டில் வாழ்ந்த அலெக்சாண்ட்ரியாவின் புனித கிளெமெண்ட், இவரும் வலியுறுத்துகிறார். 4வது நூற்றாண்டில் பார்த்தோன்னாக்க எல்லா மிகப்பெரிய புனிதர்கள், உதாரணத்துக்கு விவிலியத்தை மொழிபெயர்ப்பு செய்த புனித ஜெரோம், அதே போல் முதல் 1000 நூற்றாண்டு, முதல் மில்லினியத்தினுடைய மிகப்பெரிய மறையியல் வல்லுநராக கருதப்படக்கூடிய புனித அகஸ்தினார் கூறுகிறார். அதே போல் புனித ஜான் கிறிசாஸ்டம், இவரும் மிகப்பெரிய டாக்டர் ஆஃப் த சர்ச். இந்த 3 புனிதர்களும் 4வது நூற்றாண்டில் கிபி 300களில் வாழ்ந்த இந்த 3 புனிதர்களுமே பெண்கள் முக்காடு அணிய வேண்டும் என்று இவர்களும் வலியுறுத்துகிறார்கள். இப்படியே பல புனிதர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக புனித தாமஸ் அக்வினாஸ் 13வது நூற்றாண்டில் வாழ்ந்த 2வது 1000 வருடத்தினுடைய மிகப்பெரிய மறையியல் வல்லுநராக கருதப்படக்கூடிய புனித தாமஸ் அக்வினாஸ் கூட பெண்கள் முக்காடு அணிய வேண்டும் என்று தான் அவரும் வலியுறுத்துகிறார். அப்போ பாரம்பரியத்திலிருந்து இருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, கண்டிப்பாக பெண்கள் முக்காடு அணிவது திருச்சபையினுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிகிறது. சரி, இப்போ நம்ம அடுத்து மேஜிஸ்ட்ரியம், அதாவது திருச்சபையினுடைய போதனை அதிகாரம், அதிகாரப்பூர்வமான என்ன ஆவணங்கள், ஆணைகளை பிறப்பித்திருக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். 2000 வருஷமாக முக்காடு அணிவது
நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருந்தாலும் கூட அது அதிகாரப்பூர்வமாக திருச்சபையின் போதனை அதிகாரத்திலிருந்து ஒரு ஆவண வடிவில், ஒரு ஆணையின் வடிவில், ஒரு சட்டமாக எழுத்து வடிவத்தில் எந்த ஒரு ஆவணமுமே நம்மக்கிட்ட 1917 வரைக்கும் கிடையாது. 1917 கோட் ஆஃப் கேனன் லா திருச்சபையின் சட்டத்தின் புத்தகத்தில் தான் 1262வது கேனன் அந்த சட்டத்தில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெண்கள் ஆலயத்திற்குள் வரும்போது அவங்க நாகரிகமான உடை அணிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய தலைகளை முக்காடு அணிந்து மூடிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நற்கருணை பெற ஆண்டவரினுடைய பீடத்தை நோக்கி வரும்போது கண்டிப்பாக அவர்கள் அவங்களுடைய தலையில் முக்காடு அணிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1917 வெளியிடப்பட்ட திருச்சபையின் சட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வமான ஆவணத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. அப்போது 2000 வருடமாக பாரம்பரியத்தில் கடைபிடிக்கப்பட்டதை 1917 உறுதிப்படுத்தும் விதமாக நமக்கு இந்த ஆவணம் திகழ்கிறது. ஆனால் இப்போது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. இப்போ எப்போ குழப்பம் வருது அப்படின்னாக்கா 1976 சேக்ரட் காங்கிரிகேஷன் ஃபார் த டாக்ட்ரின் ஆஃப் த ஃபெய்த், அதாவது விசுவாச போதனைகளினுடைய ஒரு சபையாக உருவாக்கப்பட்ட இந்த சபை ஒரு ஆவணத்தை வெளியிடுகிறது. அந்த ஆவணத்தில் அவங்க தெளிவாக கூறுகிறார்கள் 4வது பேராகிராஃபில், இந்த முக்காடு அணிவது அப்படின்றது ஒரு ஒழுங்கு சம்மந்தப்பட்ட ஒரு நடைமுறை பழக்க வழக்கம், டிசிப்ளினரி ப்ராக்டிஸ். அதனால் பெண்கள் இனி கண்டிப்பாக தலையில் முக்காடு அணிய வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால தான் இந்த 1976க்கு அப்புறம் ஆயர்கள் குருக்கள் இதை வலியுறுத்துவதில்லை அவங்க பிரசங்கங்களிலோ அவங்களுடைய மறைவுரைகளிலோ. அதே நேரத்தில் பெண்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்க வழக்கத்தை கைவிட்டு கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழலாம், அப்போ 1917 திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வமான சட்டம் கோட் ஆஃப் கேனன் லா தெளிவாக கூறுகிறது பெண்கள் முக்காடு அணிய வேண்டும் என்று. ஆனால் இப்போ 1976 வந்த இந்த ஒரு சாதாரண ஒரு ஆவணம் எப்படி அந்த சட்டத்தை ரத்து செய்ய முடியும், அதை நிராகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போது நம்ம எதை பின்பற்றுவது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, 1917 வந்த கோட் ஆஃப் கேனன் லா திரும்பவும் அது அப்டேட் செய்யப்பட்டு அது மாற்றி அமைக்கப்பட்டு 1983 இன்னொரு புதிய கோட் ஆஃப் கேனன் லா கொடுக்கப்பட்டது. திருச்சபையின் சட்டம் என்று 1983 ஒரு கோட் ஆஃப் கேனன் லா கொடுக்கப்பட்டது, திருச்சபையின் சட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த சட்டம் தான் இப்போ நம்ம கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சட்டங்களினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அது 1983க்கு அப்புறம் எந்த ஒரு கோட் ஆஃப் கேனன் லா திருச்சபையின் சட்டம் எதுவும் மாற்றி அமைக்கப்படவில்லை அல்லது அது அப்டேட் செய்யப்படவில்லை. அப்போது இந்த கோட் ஆஃப் கேனன் லா 1983 திருச்சபையின் சட்டம் என்ன சொல்கிறதோ அதை தான் இப்பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போ இந்த கோட் ஆஃப் கேனன் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த முக்காடு அணிவதை பற்றி அந்த கோட் ஆஃப் கேனன் லாவில் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. அணிய வேண்டும் என்றும் சொல்லவில்லை, அணியக்கூடாது என்றும் சொல்லவில்லை. அப்போ நம்ம யோசிக்கலாம், சரி சொல்லலைன்னா என்ன, ஏற்கனவே 1917 திருச்சபையின் சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கே, அதை நம்ம பின்பற்ற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1983 இப்பொழுது நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய திருச்சபையின் சட்டத்தில் 6வது சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, இந்த திருச்சபையின் சட்டம் 1983 வெளியிடப்பட்ட இந்த சட்டங்கள் அமலுக்கு வந்த பின் 1917 கொடுக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாமே ரத்தாகிறது, தடை செய்யப்படுகிறது. அதாவது எல்லா குறிப்பிட்ட பொதுவான லாஸ், யூனிவர்சல் ஆர் பர்டிகுலர் லாஸ், எல்லா டிசிப்ளினரி லாஸ், ஒழுங்கு நெறிமுறைகளை சார்ந்த எல்லா சட்டங்களும் 1917 கொடுக்கப்பட்டதெல்லாம் இப்பொழுது திரும்பவும் இந்த திருச்சபையின் சட்டத்தில் அது ரீஇஷ்யூ பண்ணலன்னா, அது திரும்பி குறிப்பிடப்படலை அப்படின்னாக்க அது எதுவுமே அமலில் இல்லை, அது எல்லாமே ரத்தாகிறது, கேன்சல் ஆகிறது, தடை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது 6வது கேனனில். அப்படின்னா இப்போ இதில் போடலை அப்படின்னா அந்த சட்டம் இப்பொழுது அமலில் இல்லை என்று அர்த்தம். இதுதான் நம்ம இங்கேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ முக்காடு அணிய வேண்டும் என்று திருச்சபை சொல்லவில்லையா? அங்கேயும் இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இதே 1983 கோட் ஆஃப் கேனன் லாவில் திருச்சபையின் சட்டத்தில் 5வது கேனன், இந்த 6வது கேனனுக்கு ஒரு கேனன் முன்னாடி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாக்க கேனன் 5 தெளிவாக கூறுகிறது, ஒருவேளை ஒரு சில பழக்க முறைகள், ஒரு சில விதிமுறைகள் காலங்காலமாக
இம்மெமோரியலாக, சென்டினியலாக, ஆயிரம் நூற்றாண்டுகளாக ஒரு சில பழக்க வழக்கங்கள் பின்பற்றி வரப்பட்டது என்றால் அது அந்த தனிப்பட்ட நபரினுடைய பரிசீலனைக்கு விடப்படுகிறது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லைன்னா பண்ணாமலும் போகலாம். ஒருவேளை இந்த கோட் ஆஃப் கேனன் லா, இந்த திருச்சபையின் சட்டத்தில் அது குறிப்பிட்ட அந்த சட்டம் அது மென்ஷன் பண்ணலனாலும் குறிப்பிடப்படலைனாலும் ஒருவேளை ஒரு சராசரியான ஒரு விசுவாசி அவர் பரிசீலனை செய்து இது காலங்காலமாக இருந்திருக்கு, நூற்றாண்டுகளாக இது பின்பற்றி வரப்படுகிற சட்டமாக இது இருக்கிறது, அதனால் இதை நான் பின்பற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டினரி பர்சன் ஜட்ஜ் பண்ணாங்க அப்படின்னாக்க, அவங்க அதை பரிசீலனை செய்து அவங்க அதை முடிவெடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் பின்பற்றலாம். அதை யாராலையும் பின்வாங்க முடியாது, அதை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி 5வது கேனன் அழகாக கூறுகிறது. அதே போல் இதே 1983 28வது கேனன் 28வது சட்டம் தெளிவாக கூறுகிறது. இதே சென்டினியல் இம்மெமோரியல் நூற்றாண்டுகளாக காலமாக ஒரு சில பழக்க முறைகள் கடைபிடிக்கப்பட்டிருந்தது என்றால் அதை இந்த கேனனில் இந்த சட்டத்தில் குறிப்பிடப்படலை என்றாலும் நீங்கள் அதை பின்பற்றலாம். அதை இந்த கேனன் எதுவுமே தடை செய்வதில்லை, அதை ரத்து செய்கிறதில்லை அப்படின்னு சொல்லி தான் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போது இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய சட்டம் கோட் ஆஃப் கேனன் லா 1983 வெளியிடப்பட்ட இந்த கோட் ஆஃப் கேனன் லாவினுடைய 5வது கேனன், 6வது கேனன், 28வது கேனன் 5, 6, 28 சட்டங்களை ஒன்றாக சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னாக்க, இந்த கோட் ஆஃப் கேனன் லாவில் குறிப்பிடப்படலைனாலும் முக்காடு அணிய வேண்டும் என்று ஒருவேளை இந்த பழக்க வழக்கம் ஒரு தனிப்பட்ட நபரினால் ஒரு பரிசீலனை செய்யப்பட்டு இது காலங்காலமாக நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்பட்ட ஒரு வழக்க முறை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஜட்ஜ் பண்ணிங்கன்னா, நீங்கள் அதை நினைத்தீர்கள் என்றால் இதை நீங்கள் கடைபிடிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. இந்த கோட் ஆஃப் கேனன் லா, இந்த திருச்சபையின் சட்டம் அதற்கு எந்த ஒரு தடையும் வகுக்கவில்லை. ஓகே, இதில் கொடுக்கப்படல, அதனால் நான் முக்காடு அணிய தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா நூற்றாண்டு காலமாக கடைபிடிக்கப்படுகின்ற பழக்க முறைகளை, பழக்க வழக்கங்களை இந்த கோட் ஆஃப் கேனன் லா திருச்சபையின் சட்டம் ரத்து செய்யவில்லை என்பது நமக்கு இங்கேருந்து தெளிவாக தெரிகிறது. ஒருவேளை அது குறிப்பிடப்படலைனாலும் அதை அது தடை செய்யவில்லை, ரத்து செய்யவில்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிகிறது. சரி, இப்போ விவிலியத்துக்கு நம்ம போவோம். விவிலியத்தில் நம்ம முக்காடு அணிவதை பற்றி ஏதாவது வசனங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, முக்காடு அணிவதை பற்றி ஒரு 2 வசனங்கள் அல்ல, கிட்டத்தட்ட 15 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நம்மால் பார்க்க முடியும். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுத முதல் திருமுகத்தில் 11வது அதிகாரத்தில் 2 - 16 வசனங்கள் இந்த முக்காடு அணிவதை பற்றி தான் அங்கு விவாதிக்கிறது. அதில் இறைவார்த்தை கூறுகிறது, புனித பவுல் கொரிந்து மக்களுக்கு கூறுகிறார், நீங்கள் எப்போதும் என்னை நினைவு கூறுகிறீர்கள், நான் உங்களிடம் ஒப்படைத்த மரபுகளை நான் ஒப்படைத்தவாறே கடைபிடிக்கிறீர்கள், எனவே உங்களை பாராட்டுகிறேன். அதாவது பவுல் இந்த கடிதத்தில் இந்த அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, முக்காடு அணிவதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் கொடுத்த மரபுகளை நான் ஒப்படைச்சவாறே நீங்கள் அதை கடைப்பிடிக்கிறீங்க, என்ன நினைவுக்கு நான் கொடுத்த மரபுகளை நீங்கள் அப்படியே கடைப்பிடிக்கிறீங்க, அதனால நான் உங்களை பாராட்டுறேன், ட்ரெடிஷன்ஸ் பாரம்பரியத்தை நீங்கள் கடைப்பிடிப்பதுனால உங்களை பாராட்டுறேன்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த முக்காடு அணிவதை பற்றி பேச துவங்குகிறார். 3வது வசனத்தில், ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன், ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலைவர் ஆண், ஆணுக்கு தலைவர் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கோ தலைவர் கடவுள். இறைவேண்டல் செய்யும்போது அல்லது இறைவாக்கு உரைக்கும்போது தம் தலையை மூடிக்கொள்ளும் ஒவ்வொரு ஆணும் தலைவரை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார், இது அவருடைய தலையை மலித்து விட்டதற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி புனித பவுல் கூறுகிறார். அப்படின்னா புனித பவுல் தெளிவாக கூறுகிறார், ஆணினுடைய தலைவர் கிறிஸ்து. அப்போது ஆண் இறைவேண்டல் செய்யும் போதோ இறைவாக்கு உரைக்கும் போதோ தலையை மூடும்போது கிறிஸ்துவை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார், அவரை மூடுறதுக்கு சமமாக இருக்கிறது. அப்போ என்ன நடக்குது, அவர் கிறிஸ்துவையே இகழ்ச்சிக்குள்ளாக்குறதுனால ஒரு ஆண் முக்காடு அணியக்கூடாது ஆலயத்திற்குள்ளே இறைவேண்டல் செய்யும்போது இறைவாக்கு உரைக்கும்போது அப்படின்னு சொல்லி புனித பவுல் கூறுகிறார். ஆனால் இதுவே அவர் ஒரு பெண்ணுக்கு வரும்போது அடுத்த வசனத்தில் 5வது வசனத்தில் இறைவேண்டல் செய்யும்போது அல்லது இறைவாக்கு உரைக்கும்போது தம் தலையை மூடிக்கொள்ளாத ஒவ்வொரு பெண்ணும் தம் தலைவரை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார், இது அவர் தலையை மலித்து விட்டதற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி பெண்களை குறித்து பேசும்போது புனித பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, பெண்ணினுடைய தலைவர் ஆண், அப்போது பெண் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தலையை மூடிக்கொள்ள வேண்டும்
அப்படி மூடலை அப்படின்னாக்க தம்முடைய தலைவராகிய ஆணை வந்து இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார் அப்படின்னு சொல்லி புனித பவுல் கூறுகிறார். தொடர்ந்து வாசனா தெரியும், தம் தலையை மூடிக்கொள்ளா எந்த பெண்ணும் தம் கூந்தலை வெட்டி கொள்ளட்டும். கொஞ்சம் கடுமையாக அவர் கூறுகிறார். கூந்தலை வெட்டி கொள்வதையும் தலையை மழித்து விடுவதையும் இகழ்ச்சியாக கருதினால் அவர் தம் தலையை மூடிக்கொள்ளட்டும். அப்போ புனித பவுல் ரொம்ப தெளிவாக ரொம்ப கடுமையாக கூறுகிறார், நீங்கள் முக்காடு போடலன்னா உங்களுடைய தலையை முடியை வந்து வெட்டி கொள்ளட்டும் அல்லது மழித்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அவர் இவ்வளோ கடுமையாக கூறுகிறார் அப்படின்றதுக்கு தொடர்ந்து அவர் விளக்கத்தை கூறுகிறார். ஆண் தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை, ஏனெனில் அவரே கடவுளின் சாயலும் பெருமையும் ஆவர். ஆனால் பெண் ஆணின் பெருமையாய் இருக்கிறார். பெண்ணிலிருந்து ஆண் தோன்றவில்லை, மாறாக ஆணிலிருந்து தான் பெண் தோன்றினார். 9வது வசனத்தில் அவர் தொடர்கிறார், மேலும் பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை, மாறாக ஆணுக்காகவே பெண் படைக்கப்பட்டார். வான தூதர்களை முன்னிட்டு பெண் அதிகாரத்தின் அடையாளமாக தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். இப்போ உடனே நம்ம நினச்சிடக்கூடாது, அப்போது புனித பவுல் வந்து பெண் அடிமைக்காரவர், அவர் வந்து பெண் சுதந்திரத்தை எதிர்க்கிறவர், பெண்ணினுடைய உரிமைகளை முன்னேற்றத்தையும் அவர் எதிர்க்கிறவர் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதே பவுல் தான் வேற ஒரு இடத்துல தெளிவாக கூறுகிறார், கடவுள்கிட்ட வந்து கிரேக்கர்னு கிடையாது, ரோம்பேர்னு கிடையாது, ஆணன் கிடையாது, பெண்ணுன்னு கிடையாது, எல்லாருமே சமமானவர்கள் சொல்லி புனித பவுல் தான் கலாத்தியர் 3:28 தெளிவாக கூறுகிறார், பெண்களும் ஆண்களும் சமமானவர்கள், கிறிஸ்துவுக்குள் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவர் கூறுகிறார். இந்த வசனங்களில் நம்ம தொடர்ந்து வாசனா 11வது வசனத்தில் அவர் அழகாக கூறுகிறார், நம்ம எல்லாருமே ஆணின்றி பெண்ணிலை, பெண்ணின்றி ஆணிலை, எல்லாருமே ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட நிலையில் அப்படின்னு சொல்லி அவரும் அழகாக கூறுகிறார். தொடர்ந்து நம்ம 12வது வசனத்தில் நம்ம வாசனா தெரியும், ஏனெனில் ஆணிலிருந்து பெண் தோன்றியது போலவே பெண் வழியாகவே ஆண் தோன்றுகிறார், ஆனால் அனைத்தும் கடவுளிடமிருந்தே தோன்றுகிறன அப்படின்னு சொல்லி தெளிவாக அவர் கூறுகிறார். 13வது வசனத்தில் பெண்கள் தலையை மூடிக்கொள்ளாமல் கடவுளிடம் வேண்டுவது முறையா, நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். நம்ம திருச்சபையின் சட்டம் எப்படி 1983 வெளியிடப்பட்ட அந்த திருச்சபையின் சட்டம் இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் ஒவ்வொருத்தனுடைய அந்த பரிசீலனைக்கு அது விட்டிருக்கிறதோ, ஆர்டினரி ஜட்ஜஸ்க்கு அது விட்டிருக்கிறதோ, இதே போல் புனித பவுலும் தெளிவாக கூறுகிறார், நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். நீண்ட முடி வளர்ப்பது ஆண்களுக்கு மதிப்பு ஆகாது, ஆனால் அது பெண்களுக்கு பெருமை தருவதாகும். இதை இயற்கையே உங்களுக்கு கற்று தருகிறது அன்றோ, ஏனெனில் பெண்களின் கூந்தலே அவர்களுக்கு போர்வையாக அமைகிறது. அப்போது புனித பவுல் அழகாக சொல்கிறாரு, இயற்கையில் பெண்களுக்கு நீண்டமான கூந்தல் இருப்பது அவர்களுக்கு பெருமையாக இருக்கிறது, அது இயற்கையை கற்றுத்தருகிறது, அது அவர்களுக்கு போர்வையாக அமைகிறது. அதனால் இயற்கையை பார்த்து நாமும் பெண்களும் அவங்க வந்து முக்காடு அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி புனித பவுல் இயற்கையை வைத்து அவர் நமக்கு ஒரு உதாரணத்தை தருகிறார். அதே போல் 16வது வசனத்தில் நம்ம வாசனா தெரியும், இதை பற்றி விவாதிக்க நினைப்போருக்கு நான் கூறுவது, இதை பொறுத்தவரை வேறு எந்த வழக்கமும் எங்களிடையே இல்லை, கடவுளின் திருச்சபையிலும் இல்லை. அப்போ முக்காடை பற்றி ஏதாவது விவாதிக்க வரும்னா புனித பவுலோடைய ஆன்சர், எங்களுக்கு இதை தவிர வேறு எந்த வழக்கமும் இல்லை, எங்கள் திருச்சபைகளிலும் இதை தவிர வேறு எந்த வழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், முக்காடை அணியணுமா அணியக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னாக்க, நாங்கள் பரிசீலனை செய்வது ஒவ்வொரு பெண்ணும் தலையை முக்காடு அணிந்து மூடிக்கொள்வது நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதற்கான 7 காரணங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் காரணம் என்ன அப்படின்னாக்க, நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் மரபு, நம்மளுடைய ட்ரெடிஷன், நம்மளுடைய பாரம்பரியம் மிக தெளிவாக கூறுகிறது. புனித பேதுரு, புனித லைனஸ், எல்லா புனிதர்கள், புனித அகஸ்தினார், புனித தாமஸ் அக்வினாஸ் உட்பட எல்லாருமே தெளிவாக ஒரு மனதாய் நம்ம எல்லா பெண்களும் ஆலயத்தில் அவர்கள் முக்காடு அணிந்திருக்க வேண்டும், ஆலயத்திற்குள் நுழையும் போதே முக்காடு அணிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது பாரம்பரியத்தில். அதே மாதிரி விவிலியத்திலையும் புனித பவுல் இறைவார்த்தை நமக்கு தெளிவாக கூறுகிறது, முக்காடு அணிவது கண்டிப்பாக கட்டாயமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இது அப்போது பாரம்பரியமும் விவிலியமும் தெளிவாக கூறுகிறது. அப்போது நமக்கு 2 க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சு, கண்டிப்பாக நம்ம முக்காடு அணிவது நல்லது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுடைய போதனை அதிகாரம் 1917 வரைக்கும்
தெளிவாக நம்மளுடைய பாரம்பரியத்தை உறுதிப்படுத்துகிறது. 1983 நமக்கு வெளியிடப்பட்ட திருச்சபையின் சட்டம் இதை பற்றி எதுவும் கூறவில்லை என்றாலும் இதை ரத்து செய்யவில்லை, தடை செய்யவில்லை, நம்மளுடைய பரிசீலனைக்கு அது விட்டுவிடுகிறது. ஒருவேளை இதை நீங்கள் காலங்காலமாக நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்பட்ட பழக்க வழக்கம், இது நல்லது என்று நீங்கள் கருதினீர்கள் என்றால் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி திருச்சபையினுடைய போதனை அதிகாரமும் நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறது. அப்போது பாரம்பரியத்திலையும் விவிலியத்திலையும் ரொம்ப தெளிவாக நம்ம முக்காடு அணியணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏன் அதற்கு எதிராக போக வேண்டும்? அது நல்லது இல்லையா? உதாரணத்துக்கு புனித பவுல் தெளிவாக கூறி ஒரு முற்றுப்புள்ளி இறைவார்த்தை நமக்கு தெளிவாக கூறுகிறது. இதை பற்றி விவாதிக்க நினைப்போருக்கு நான் கூறுவது ஒன்றுதான், இதை பொறுத்தவரை முக்காடு அணிவதை பொறுத்தவரை வேறு எந்த வழக்கமும் எங்களிடையே கிடையாது. முக்காடு அணிகிறது தான் எங்களுடைய வழக்கம். ஆதி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் முக்காடு அணிந்திருக்கிறார்கள். பாரம்பரியம் தெளிவாக கூறுகிறது. புனித பேதுரு, புனித லைனஸ், புனித பவுல் இறைவார்த்தை தெளிவாக கூறுகிறது. கடவுளின் திருச்சபைகளிலும் வேறு எந்த வழக்கமும் இதை தவிர இல்லை. திருச்சபை என்றால் உள்ளே பெண்கள் முக்காடு அணிய வேண்டும். இதுதான் பாரம்பரியமும் கூறுகிறது, இதுதான் விவிலியமும் கூறுகிறது. ஆனால் இதற்கு எதிராக போவது அவ்வளவு நல்லதில்லை என்பது முதல் கருத்து, முதல் காரணம். மூன்றாவது காரணமும் இந்த வசனத்தை பொறுத்து தான். வான தூதர்களை முன்னிட்டு ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதே மாதிரி திருச்சபையின் தந்தையர்களுமே இதில் ஒரு மனதாக தான் இருக்கிறாங்க. இந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த ஏஞ்சல்ஸ் உண்மையிலேயே வானதூதர்களையும் குறிக்கும். அதே நேரத்தில் இது திருச்சபையினுடைய ஆயர்களை குறிக்கும், அந்த பிஷப்ஸை குறிக்கும், அந்த பாஸ்டர்ஸை குறிக்கும். அதாவது குருக்கள், ஆயர்கள், அந்த ஆலயத்தை வழிநடத்தக்கூடிய குருக்கள், ஆயர்களையும் குறிக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 10வது வசனத்தில் வானதூதர்களை முன்னிட்டு நீங்கள் முக்காடு அணியணும்னு பவுல் சொல்லும்போது அந்த வானதூதர்கள் உண்மையான வானதூதரையும் குறிக்கிறது. அதே நேரத்தில் இது இந்த ஆயர் குருக்களையும் குறிக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் நம்ம வாசனம் தெரியும். 7 விண்மீன்கள் 7 திருச்சபையின் வானதூதர்களையும் 7 விளக்கு தண்டுகள் 7 திருச்சபைகளையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 7 வானதூதர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம ஒரிஜினல் கிரேக்க மொழியில் அதை நம்ம போய் பார்த்தோன்னா அந்த ஏஞ்சலோஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான பொருள் அது ஹெவன்லி பீயிங்ஸையும் குறிக்கலாம், வானதூதர்களையும் குறிக்கலாம். அதே நேரத்தில் அது திருச்சபையின் தலைவர்களையும் குறிக்கலாம். அந்த 7 திருச்சபையின் தலைவர்கள், திருச்சபையின் நம்மளுடைய ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ், புனிதர்கள், நம்ம திருச்சபையினுடைய தந்தையர்கள், புனிதர்களும் இதை சொல்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் வானதூதர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அது அந்த இடம் பொருளை பொறுத்து தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை ஒரு சில இடங்களில் அது உண்மையாலுமே அது தேவதூதர்களை குறிக்கலாம். ஒரு சில இடங்களில் அது நம்ம திருச்சபையினுடைய தலைவர்கள், ஆயர்கள், குருக்கள், அதாவது மெசஞ்சர்ஸ், தூதர்கள், அது மனித தூதர்களையும் ஹியூமன் மெசஞ்சர்ஸையும் அது குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இது குருக்கள், ஆயர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு வசனமாக பார்க்கலாம். அப்போ பெண்கள் ஏன் தலை முக்காடு அணிய வேண்டும்? ஏன்னா அது குருக்கள், ஆயர்களுக்கு ஒரு சோதனைக்குரிய ஒரு இடரலாக இது இருந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் கூட புனித பவுல் பெண்களை முக்காடு அணிய சொல்லி அவர் கேட்கலாம். ஏன்னா முன்னாடி ஒரு ஆயரோ ஒரு குருவானவரோ முன்னாடி அவர் திருப்பலி நிறைவேற்றும் போது அல்லது மறைவுரையை வழங்கும் போது பெண்கள் தலை மூடியிருப்பது அவரையுடைய கவனத்தையும் சிதற விடாமல் அவரையும் ஒரு நிலையோடு தூய ஆவியானோட அந்த அபிஷேகத்தோடு அவர் தெளிவாக மறைவுரை ஆற்றுவதற்கு பெண்கள் முக்காடு அணிவது ஒரு உதவியாக இருக்கும். அவர்களுக்கு அவர்களுடைய பெண்களினுடைய ஒரு அழகு குருக்கள், ஆயர்களுக்கு இடரலாக இல்லாமல் பார்த்து கொள்வதற்காக முக்காடு அணியக்கூடியது ஒரு 3வது காரணமாக பார்க்கிறது. அப்போது 3வது காரணம், குருக்கள், ஆயர்களை முன்னிட்டு பெண்கள் முக்காடு அணிவது நல்லது. 4வது, ஆண்களை முன்னிட்டு. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆதாம் ஏவாளினுடைய விழுந்து போன இயல்பை கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த ஜென்ம சுபாவம், ஒரிஜினல் சின்னுடைய எஃபெக்ட்ஸ், கன்க்யூபிஷன்ஸ், பாவம் செய்யக்கூடிய இயல்பு நம்ம எல்லாருடைய உடலிலும் இருக்கிறது. நம்ம அதை தான் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அந்த இயல்புக்கு எதிராக ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு அதுக்காக ஜெபிக்கிறோம், திருப்பலிக்கு வருகிறோம். நம்மளுடைய பாவ இயல்புக்கு எதிராக எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒரு போராட்டத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது மற்ற ஆண்களுக்கு பெண்களினுடைய அழகு ஒரு இடரலாக, கவன சிதறலாக அமையாதவாறு பெண்கள் தலையை மூடும்போது நம்ம தெளிவாக ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு ஆணுக்கும், அந்த சபையில் வழிபட வரக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும், இறைவேண்டல் செய்ய வரக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண் முக்காடு அணியும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஃபோக்கஸ் நான் இல்லை, ஏன் அழகில்லை, ஆண்டவர் தான்.
நீங்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும், என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு சிக்னலை தரக்கூடிய, ஒரு செய்தியை தரக்கூடிய ஒரு வகையாக தான் இந்த முக்காடு அணியக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அமைகிறது. அதனால தான் ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 6-7 வசனங்களை தெளிவாக கூறுகிறார். என் மீது நம்பிக்கையை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவருக்கு நல்லது. ஐயோ, பாவத்தில் விழச் செய்யும் உலகுக்கு கேடு. பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ, அதற்கு காரணமாக இருப்பவருக்கோ கேடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். அப்போது பெண்கள் முக்காடு அணிவதற்கான 4வது முக்கிய காரணம், மற்றவர்களை பாவத்தில் விழ அவர்களுடைய கண்களின் இச்சைக்கு ஒரு பொருளாக அமையாமல் அவர்கள் முக்காடு அணியும் போது ஆண்டவரில், கடவுளில், அங்கே திருப்பலியில், இறைவேண்டலில் கவனத்தை செலுத்துவதற்கு முக்காடு அணிவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக உதவுகின்ற ஒரு தூண்டுகோலாக அது அமைகிறது. அப்போது உண்மையிலேயே பெண்கள் அவங்க சபையில், அவங்களோட ஆலயத்தில் வரக்கூடிய ஆண்கள் அவர்களுடைய தந்தையர்களாக நினைத்து, மற்ற ஆண்களை, வயது குறைவாக இருக்கிறவர்களை அவர்களுடைய சகோதரர்களாக நினைத்து, அவர்களுக்கு நம்ம இடரலாக இருக்கக்கூடாது, நம்மளுடைய அழகு இடரலாக இருக்கக்கூடாது, நம்மளுடைய பிரச்சனை இடரலாக இருக்கக்கூடாது. அவர்கள் என்னை பார்க்காமல், கவனத்தை என்னில் செலுத்தாமல் அவர்கள் கடவுளிடம் செலுத்த, நான் அவர்களுக்கு, என்னுடைய அப்பாவுக்கு, என்னுடைய சகோதரர்களுக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சோங்க அப்படின்னாக்க பெண்கள் கண்டிப்பாக முக்காடு அணிவது ஆண்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது 4வது காரணமாக பார்க்கப்படுகிறது. 5வது காரணம் ரொம்பவே ஒரு அழகான காரணம். ஏன்னா நம்ம ஜென்ரலாக நம்மளுடைய திருச்சபையில் பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய தவ காலத்தில் அந்த கடைசி வாரங்களில் பேஷனைட் அப்படின்னு சொல்லுவோம். பேஷனைட் சண்டே, பேஷனைட் வீக் அப்படின்வோம். அந்த கடைசி வாரங்கள் என்ன பண்ணுவோம், எல்லா சுரூபங்களையும் நம்ம மூடுவோம், சிலுவைகளை மூடுவோம். ஏன்னா இந்த சுரூபங்களின் அழகு கூட நமக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது, இடரலாக இருக்கக்கூடாது. கடவுளிடம் இன்னும் நெருக்கமாக நம்மளுடைய ஒருத்தல் ஜப முயற்சிகளில் நம்ம கடவுளிடம் நெருங்கி செல்லணுன்றதுக்காக நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுரூபங்களையும் கூட மூடக்கூடிய பழக்க வழக்கம் நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரியத்தில் இருக்கிறது. அப்போது என்ன நடக்குது, நம்ம பார்த்தோன்னாக்க திவ்ய நற்கருணை பெட்டி மூடப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே போல் சிபோரியம், நம்ம பூசை பாத்திரங்கள் மூடப்படுவதை பார்க்குறோம். அதே போல் நம்மளுடைய ஆல்டர், நம்மளுடைய பீடம் மூடப்பட்டிருக்கிறத துணியினால் போர்த்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன குறித்து காட்டுகிறது, எதெல்லாம் புனிதமானது, எதெல்லாம் அழகானது, எதெல்லாம் உயிர் கொடுக்கும் அந்த வல்லமை உள்ளது, இது எல்லாமே நம்ம மூடி வைக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். அப்போது பெண்கள் புனிதமானவர்கள், அழகானவர்கள், உயிர் கொடுக்கும் தாய்மையை கொண்டுள்ளவர்கள். அப்போது அவர்களுடைய இந்த அழகை, புனிதத்தை, இந்த உயிர் கொடுக்கும் தாய்மையை நாம் மூடி பாதுகாக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய புனிதத்துக்கும் அழகிற்கும் ஒரு ஏற்ற ஒரு செயலாக நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு இது எல்லாத்தையும் முழுமையாக கொண்டது நம்ம தேவமாதா. தேவமாதா நமக்கு தெரியும் ஒரு யூத பெண். யூதர்களுடைய பழக்க வழக்கத்தின்படி பெண்கள் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். அந்த பழக்க வழக்கம் தான் அப்படியே நம்மளுடைய கிறிஸ்தவ மதத்திலும் நம்ம அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பாரம்பரியமும் விவிலியமும் அதை தான் கூறுகிறது. அப்போ பெண்கள் இறைவேண்டல் செய்யும்போது, திருப்பலிக்கு வரும்போது, ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சாலே நம்ம தலையை மூடணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்க, அது அவர்களுடைய புனிதத்தையும் அழகையும் காக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. தேவமாதா அப்படி தான் செஞ்சுருப்பாங்க. மாதா ஒரு யூத பெண் அப்படின்றதுனால முக்காடு அணிஞ்சிருப்பாங்க. அப்போ நம்ம நினைக்கலாம், ஓகே, அது மாதா 2000 வருஷம் முன்னாடி முக்காடு அணிஞ்சிருப்பாங்க, இப்போ இருந்தாங்கன்னா முக்காடு அணிவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, 1531 குவாதலுப்பே, மெக்சிகோவில், அமெரிக்காவில் மெக்சிகோ மாநகரத்தில் குவாதலுப்பேயில் மாதா கொடுத்த காட்சியில் பார்த்தோன்னா, மாதா ஒரு செல்ஃபி விட்டு சென்றிருக்காங்க. மாதா அவங்கள ஒரு படத்தை அவங்க எப்படி இருப்பாங்களோ அதை விட்டு சென்றிருக்கிறாங்க. அதில் பார்த்தா மாதா முக்காடு அணிஞ்சிருக்கிறாங்க. அதே போல் லூர்து 1858 மாதா ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு வராங்க. விண்ணகத்திலேருந்து உடலோடு, ஆன்மாவோடு, உயிரோடு இறங்கி வருகிறார்கள். அவங்க பாதம் படுகிறது. அப்போ மாதா தலையில் முக்காடு அணிந்திருக்கிறார்கள். அதே போல் ஃபாத்திமா 1917 போர்ச்சுகலில் மாதா இறங்கி வராங்க. அப்போது மாதா அப்போவும் முக்காடு அணிஞ்சிருக்கிறாங்க. நம்ம இதை தெளிவாக பார்க்குறோம். அதே போல் வேளாங்கண்ணியில் நம்ம பார்க்குறோம் 1500 எல்லா இடங்கள்லையுமே பார்த்தா மாதா முக்காடு அணியாமல் வருவது கிடையாது. மாதா அவங்க முடியை தெரிவது போல் அவங்க வருவது கிடையாது. ஏன்னா மாதாவினுடைய அழகு மாதாவின் தாழ்ச்சியிலும், அவங்களுடைய பரிசுத்தத்திலும், அவங்களுடைய தியாகத்திலும் இருக்கிறது. அப்போது நமக்கு மாதாவை பின்பற்றி எல்லா பெண்களும் மாதாவை போல புனிதமானவர்கள், அழகானவர்கள், உயிர் கொடுக்கும் தாய்மையை கொண்டிருக்கிறவர்கள் என்று எல்லா பெண்களும் மாதாவை போல அவர்கள் பின்பற்றி அவங்கள ஒரு முன்மாதிரியாக வச்சு வாழணும்னு நினச்சி
அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக எல்லா பெண்களும் முக்காடு அணிவது தவிர்க்க முடியாத ஒன்றாக நாம் பார்க்கலாம். 6வது காரணம், பெண்களுக்கே அவர்களுடைய சுய கவன சிதறல்களை தடுப்பதற்கு இந்த முக்காடு ரொம்ப உதவியாக இருக்கும். நிறையா பெண்கள் நம்ம இன்டர்நெட்டில் டைப் பண்ணி பார்த்தோன்னா கூட தெரியும், பெண்கள் எல்லாமே இதை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க முக்காடு அணியும் போது அவர்களுக்கான ஒரு உலகத்துக்குள்ளே போகிறாங்க. ஒரு குதிரைக்கு கடிவாளத்தை போட்டது போல் எந்த கவனரும் சிதறல்களும் அவர்களுக்கே வராமல், அவர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காம என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்காம முக்காடு அணியும் போது நேராக கவனம் சிலுவையில் இருக்கிறது, பலிபீடத்தில் இருக்கிறது, அந்த மறைவுரை ஆற்றுபவர் மேல் இருக்கிறது. அப்போது அவர்களுக்கே ஆண்டவர் மீது கவனத்தை செலுத்தி இறைவென்று செய்யவும் இறைவாக்கு உரைக்கவும் அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருப்பது இந்த ஒரு முக்காடு அணியக்கூடிய ஒரு பழக்கமாக நம்ம பார்க்கலாம். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு தெளிவாக கூறுகிறார், ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ள அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். அப்போ இந்த உள்ள அறை அப்படின்றது ரூமையும் குறிக்கிறது, நம்மளுடைய அறையையும் குறிக்கிறது. அதே போல் அது நம்மளுடைய மனதினுடைய உள்ளார்ந்த அந்த மனிதனுக்குள்ளாக சென்று இன்டீரியர் லைஃப்குள்ளே போய் ஆழமாக டீப்பாக சென்று நம்ம ஆண்டவரிடம் வேண்ட வேண்டும் அப்படின்றதையும் குறிக்கிறது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஆழமாக நம்மளுடைய உள்ளார்ந்த அந்த மனிதனுக்குள்ளே சென்று நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே ஊடுருவி சென்று முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் வேண்டுவதற்கு இந்த முக்காடு கண்டிப்பாக பெண்களுக்கே ஒரு கவன சிதறலை தவிர்க்கக்கூடிய ஒரு உதவியான ஒரு கருவியாக இது அமைகிறது. கடைசி 7வது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, புனித பவுல் வந்து தெளிவாக இந்த 1 கொரிந்தியர் 11:2-16 வசனங்கள் நம்ம வாசனை தெரியும். அவர் அதிகாரத்தின் முன்னிட்டு அதிகாரத்தின் அடையாளமாக, குறிப்பாக 10வது வசனத்தில் அவர் தெளிவாக கூறுகிறார். அப்போ அதிகாரத்தின் அடையாளமாக பெண்கள் முக்காடு அணி வேண்டும்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவர் எந்த அதிகாரத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னாக்க, பழைய ஏற்பாட்டில் எண்ணிக்கை நூலில் பார்த்தோன்னாக்க 30வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு கணவனுக்கு அவன் மனைவிக்கும் இடையிலும் ஒரு தந்தைக்கும் அவர் வீட்டில் இளமையாக இருக்கும் ஒரு மகளுக்கும் இடையும் ஒரு சில விதிமுறைகளை, ஒரு சில சட்டங்களை நம்ம அந்த எண்ணிக்கை 30:16 நம்ம வாசித்து கற்றுக்கலாம். அப்போது ஒரு கல்யாணமாகாத பெண்ணுக்கு தன்னுடைய தந்தை ஒரு தலைவராக இருக்கிறார். அவருடைய அதிகாரத்துக்கு தான் ஒரு இளமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து திகழ்கிறார்கள். அப்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு வந்து தலைவராக கணவன் இருக்கிறார். அவருடைய அதிகாரத்துக்கு தான் பெண் இருப்பதாக நம்ம பார்க்குறோம். எண்ணிக்கை 30 அந்த அதிகாரத்தில் நம்ம வாசனை தெரியும். அதே போல் புதிய ஏற்பாட்டிலையும் எபேசியர்களே திருமுகத்தில் 5வது அதிகாரத்தில் 24-25 வசனத்தில் வாசனை தெரியும். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்து இருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வந்து தந்தையினுடைய அதிகாரத்துக்கு பணிந்திருக்க வேண்டும். திருமணம் ஆன ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்த வேண்டும். அப்போ பவுல் வந்து பெண்கள் வந்து கணவருக்கு அடிபணிஞ்சு நடக்கணும், பணிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ அடிமையாக அவர் சொல்லலை. கிறிஸ்துவை எப்படி திருச்சபை அன்பு செஞ்சாரோ அதே போல் கணவர்களுக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். கணவர்களே, திருமணமான ஆண்களே, நீங்களும் உங்களுடைய மனைவியரை கிறிஸ்து இயேசு எப்படி திருச்சபையை அன்பு செய்கிறாரோ உங்கள் மனைவியரையும் நீங்களும் கிறிஸ்துவை போல அன்பு செய்யுங்கள். அப்போது ஆணுக்கு வந்து தலைவர் கிறிஸ்துவாக இருக்கிறார், அதே போல் பெண்ணுக்கு தலைவர் ஆணாக இருக்கிறார். அப்போ அந்த தலைவருக்கு பணிந்து நடக்கணும்னு பவுல் சொல்லும்போது, அதே நேரத்தில் புனித பவுல் தெளிவாக கூறுகிறார், அந்த ஆண், அந்த கணவர் அந்த பெண்ணை கிறிஸ்துவை போல் அன்பு செய்ய வேண்டும். அதாவது கிறிஸ்து எப்படி திருச்சபைக்காக தன் உயிரை கொடுத்தாரோ அதே போல் பெண்களுக்காக, மனைவியருக்காக, தன் இளமையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மகளுக்காக தந்தை தன் உயிரை கொடுக்க வேண்டும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் தன் மனைவிக்காக உயிரை கொடுக்க வேண்டும். அந்தளவுக்கு நீங்கள் அவங்கள அன்பு செய்யணும்னு புனித பவுல் கூறுகிறார். அப்போ இந்த அதிகாரத்தின் அடையாளமாக அப்படின்னாக்க, ஒரு பெண் முக்காடு அணியும் போது அதை எதை காட்டுகிறது? கல்யாணமான பெண்ணாக இருந்தால் நான் என் கணவரினுடைய அதிகாரத்துக்கு பணிந்த ஒரு பெண், ஒரு தாழ்ச்சியான பெண் அப்படின்றத காட்டுகிறது. கல்யாணம் ஆகாத பெண்கள் என்னுடைய அப்பாவுக்கு ஒரு பணிந்த பெண், நான் தாழ்ச்சியான ஒரு பெண், நான் வந்து தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு நான் வந்து திருவிவிலியத்திற்கோ திருச்சபையின் பாரம்பரியத்திற்கோ எதிராக போகக்கூடிய பெண் அல்ல. நான் என்னுடைய அப்பாவுக்கு பணிந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல தாழ்ச்சியான பெண். நான் என் கணவருக்கு அவருடைய அதிகாரத்துக்கு பணிந்து நடக்கக்கூடிய ஒரு தாழ்ச்சியான பெண்.
என்னை அன்பு செய்ய வைக்க வேண்டியது கடவுளுடைய ஒரு வேலை அப்படின்னு சொல்லி தாழ்ச்சியாக கடவுள் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்திலும் அன்பிலும் ஒரு பெண் முக்காடு அணியும் போது அவர் தன் மேல் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடையாளமாக முக்காடு அணிகிறார் அப்படின்னு சொல்லி புனித பவுல் கூறுவதை நம்ம இங்கே பார்க்க முடியும். அப்போ இந்த 7 காரணங்களை வைத்து நம்ம பார்க்கும்போதும் பாரம்பரியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பெண்கள் முக்காடு அணிஞ்சாங்க 2000 வருஷமாக. புனித பவுல் கூறுகிறார், முக்காடு அணிகிறதை தவிர வேறு எந்த வழக்கமும் எங்களிடையே கிடையாது. அப்படின்னா ஆதி கிறிஸ்தவர்களிடையே கிடையாது, பாரம்பரியத்தில் 2000 வருஷமாக கிடையாது, திருச்சபைகளிலும் கிடையாது. ஒரு சர்ச்சில் ஒரு ஆலயத்தில் உள்ளே நுழையும் போது வானதூதர்களை முன்னிட்டும் குருக்கள் ஆயர்களை முன்னிட்டும் மற்ற ஆண்களை முன்னிட்டும் தேவமாதாவை பின்பற்றும் விதமாக, அதே நேரத்தில் பெண்கள் தங்களுடைய கவனச்சிதறலை குறைக்கும் விதமாக, அதிகாரத்தை தங்கள் மீது இருக்கக்கூடிய அதிகாரத்தை அங்கீகரிக்கும் விதமாக, அதன் அடையாளமாக பெண்கள் முக்காடை அணிவது நல்லது என்று விரும்புகிறோம். இதை ஒவ்வொரு பெண்ணும் ஜெபித்து இந்த 7 காரணங்களையும் பரிசீலனை செய்து முக்காடு அணிய முயற்சிப்போம். திரும்பவும் அந்த அலைந்து போகக்கூடிய அழகான இந்த கத்தோலிக்க பாரம்பரியத்தை நமக்கும் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய இந்த அழகான பழக்கத்தை திரும்பி மீட்டெடுக்க முயற்சிப்போம். தைரியமாக மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் யாருமே போடலன்னா பரவாயில்ல, நான் முதல்ல தூங்குவேன் என்னுடைய பங்கில் என்னுடைய ஆலயத்தில் அப்படின்னு சொல்லி ஜெபித்து ஆண்டவரிடமிருந்து அருளை கேட்டு தைரியமான முடிவெடுத்து முக்காடு அணிய முயற்சிப்போம். ஆமேன்.